இஞ்சி புளி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ப்ளஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி புளி ரெசிபி. அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியவும் பெருங்காயம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியாக நட்டிய இஞ்சி. இது நான் 1 கிலோ அளவு சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சியும் பச்சை மிளகாயும் பச்சை வாசனை போகவும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா மிளகாய்த்தூள் சேர்த்து கிளறியாச்சு. பச்சை வாசனை போகவும் கரைச்சி வச்சுக்க புளி சேர்த்துக்கலாம். இது நான் ஒரு ஆரஞ்சு அளவு புளி சேர்த்துக்கேன், கரைச்சி வச்சுக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான 2 கூட சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த மாதிரி பபுளா வரும்போது நம்ம வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இஞ்சி புளி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி இதை ஒரு நாள் அப்படியே வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். பருப்பு சாதம் கூட செம்ம காம்போ. ஒரு சிலர் சாதத்துல பிசைஞ்சும் சாப்பிடுவாங்க.